தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கல்லு மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு அந்த மதுரை கோபுரம் தெரிய கட்டி அப்படின்னாக்கா எல்லா கோபுரமும் தெரியும். அதில் ஒரு கோபுரம் நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி, அதாவது அழகர் வர்றத பாருங்க. சில நேரத்திலலாம் அந்த பாட்டுலாம் ஏதாவது தொடர்ந்து ஹிட் ஆகும்பொழுது நீங்கள் பாடுற படம் ஹிட் ஆகுதா, இப்போ ஹிட் ஆகிற படமாக பார்த்து நீங்கள் பாருங்களா அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்பாங்க. முருகர்னா வேல்முருகன். தைப்பூசத்தில் தான் நான் பிறந்தேன். கிருடபகவான் 3 முறை வட்டம் அடித்து காட்சி கொடுத்த பிறகு அந்த டைமில் கரெக்டாக நான் பிறந்துட்டேன் கோயிலில். முருகருடைய தைப்பூசத்தில் பிறந்ததுனாலே என்னவோ தெரில, அன்னைக்கு வேல்முருகன் பேர் வச்சாங்க. அன்னையிலேருந்து இது வரைக்கும் முருகருடைய அருளால் படமும் சுப்பிரமணியபுரம். நான் திருவிழாவில் பிறந்ததுனாலே என்னமோ தெரியாது, பாட்டு திருவிழா பாட்டு மதுரை குலுங்க குலுங்க, அது அந்த திருவிழா சாங்கு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயப்பா நீ முழு முருகருடைய அருள்ப்பா உனக்கு. கச்சேரி நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த யாகசாலை இருக்கும். அந்த யாகசாலையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூட்டம். கிராமிய இசை கலாநிதினு பட்டம் கொடுத்து தருமபுரம் ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகராக உங்களை அறிவிக்க போகிறாங்க. அப்படியே வேல்முருகன் பக்தி பாடகர் அப்படிங்கிறது அப்படியே உருவாகுது. அதுக்கப்புறம் நம்ம வடபழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு பாடுறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் சஷ்டிக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே நவராத்திரி அந்த கொழுவுக்கும் நம்ம கச்சேரி நடக்கும். திருவிழா தேர்லேயே மேலே ஏறி நின்று பாடிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பன, பெரிய அதிசயம். ஆலகால நீண்ட சிவ நீலகண்டனி ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, காலை மலர் கொண்ட எழில் மகாதேவனி அந்த மண்ணூவின்னும் காக்குகின்ற கண்ணுதலானி. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட பாடகர் மற்றும் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் சார் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க சார்? நீங்கள் ஒரு டிவோஷ்னலாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காகவும் சரி, ஆன்மீக நேயர்களுக்காகவும் சரி, நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க. அதுலேயும் குறிப்பாக முருகர்னா வேல்முருகன் சார், வேல்முருகன் சார்னா முருகர் சார். ஸோ அப்படி ஒரு பிணைப்பும் இருந்தது. இந்த ஒரு பிணைப்பு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் சார். நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிறப்பே தைப்பூசத்தில் தான் நான் பிறந்தேன். அதுலேயும் எப்படின்னா, வேல் நீரில் எப்பயுமே 3 நீராடுவாங்க. முழுக்காடி அப்புறம் தான் வேலை கொண்டு கோயிலுக்கு கருவறை கொண்டு வருவாங்க. அப்போ இப்போ எப்படி கோயில் ஒரு கும்பாபிஷேகம், கலசத்துக்கு கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றும் பொழுது கிருடபகவான் 3 முறை வட்டம் அடித்து காட்சி கொடுத்த பிறகு அந்த முழுமையாக அந்த கும்பாபிஷேகம் நிறைவேறும்பாங்க. அப்புறம் சில நேரத்தில் கொஞ்சம் மழையும் பெய்யும். அப்போ தான் பரிபூர்ணமாக மக்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அருள் கிடைச்ச மாதிரியே நினைப்பாங்க. அது மாதிரி அந்த வேல் முழுக்காடுதுன்னாக்கா வேல் வச்சுக்கிட்டு நிற்பாங்க குளத்தில். கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் நிற்பாங்க. அந்த கிருடபகவான் 3 முறை வட்டம் அடித்து 3 முறை வட்டம் அடிக்கும், 3 முறையும் வேலை முழுக்காடுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக நான் பிறந்துட்டேன் கோயிலில். ஓகே, அதனால தான் எனக்கு பிறந்த அன்னைக்கே வேல்முருகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த செய்தி எங்கள் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அந்த செய்தி முதல்ல அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அம்மா இந்த மாதிரி பிரசவம் ஆயிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா, இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கும்பொழுது இப்போ கோயில் வளாகத்தில் இருக்கிற அந்த மைக்கில் இப்போ நகைலாம் பத்திரமா வச்சுக்கங்க, குழந்தையெல்லாம் கையில் பிடிச்சிக்கங்க, எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைக்கில் தான் போய் சொன்னது. அதனால என்னவோ தெரியல, மொத மைக்கில் சொன்னதுனால எனக்கு தெரியல, அந்த மைக்கு தான் எனக்கு இப்போ அதாவது தொழிலாகிட்டுது. அதனால் நான் தைப்பூசத்தில் முருகரனுடைய அந்த அவருடைய இதில் இப்போ முருகருடைய தைப்பூசத்தில் பிறந்ததுனாலே என்னவோ தெரில, அன்னைக்கு வேல்முருகன் பேர் வச்சாங்க.
அன்னையிலேருந்து இது வரைக்கும் முருகருடைய அருளால் படமும் சுப்பிரமணியபுரம், படம் பேர் சுப்பிரமணியம்னு வரும். கண்டிப்பாக நான் திருவிழாவில் பிறந்தனாலேயே என்னமோ தெரியாது, பாட்டு திருவிழா பாட்டு, மதுரை குலுங்க குலுங்க, அது அந்த திருவிழா சாங்கு. குடும்பம் குடும்பமாக வந்து மக்கள் கொண்டாடுற அந்த திருவிழா, அந்த திருவிழாவில் வந்து பிறந்ததுனாலே என்னவோ தெரியாது, அந்த பாட்டும் எனக்கு அமைஞ்சது திருவிழா பாடல். அதுமாதிரி ஒவ்வொரு விஷயமும் அது அவராகவே பிறப்புலேருந்து இப்போ வரைக்கும் வழி நடத்தி செல்றது வந்து அது எனக்கு கண்கூடாவே தெரியுது. அவர் தான் எல்லாமே சரியாக இப்படி வழி நடத்துகிறாரு. எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து பக்கபலமாக இருந்து என்ன, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயப்பா நீ முழு முருகருடைய அருள்ப்பா, உனக்கு முழுசாக உனக்கு முருகருடைய பிள்ளை தான் நீனு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன், நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கிறேன். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ஒரு பக்கம் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த திடீர்னு சினிமா பாடல்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ட்ராக் மாறிட வேணாம், சினிமா வந்து நமக்கு சினிமா வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு சிலர் வந்து யோசிப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்பயுமே என்னன்னாக்கா நம்ம பாடக்கூடியது ஒரு சுச்சுவேஷனுக்கு தான். இப்போ பக்தி சுச்சுவேஷனில் போய் உட்காந்து பாடும்போது பக்தி பாடல்களை பாட போகிறோம். அதே மாதிரி திரைப்படத்தினுடைய கதைகளை சொல்லி அவங்க ஒரு பாடல் பாடும்பொழுது அது என்ன சுச்சுவேஷனுக்கு கேட்குறாங்களோ, அது லவ் சாங்கா இல்லை வந்து வேறு ஏதாவது திருவிழா சாங்கா இல்லை வந்து ஒரு மாதிரி சேடான சாங்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் கேட்டு அவங்க சுச்சுவேஷன் சொல்லும்பொழுது நம்ம அதை உள்வாங்கி பாடுறோம். அவ்வளோதான். நம்ம அதுக்காக வந்து பாடுற ஒரே குரல் தான். இதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஷனோட நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்த பாடலை, அதை தான் வந்து இருக்காது. அதுக்காக பக்தி பாடல் பாடிட்டோம்னாக்கா உடனே வெறும் பக்தி குரலாகவே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் குரல் பூரா பக்தி குரலாக தெரியும் அப்படிலாம் இல்லை. இருக்கிற குரலில் தான் அப்பயுமே அப்படி தான் பாடணும். அப்போ பெருசாக தெரியல, இப்போ கொஞ்சம் நிறையா வந்து பக்தி பாடல்கள்லாம் பாடும்பொழுது ஓஹோ நிறையா பக்தி பாடல் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அவருப்பா இறை அருளால் இருக்கிறதுனால வந்து பாடினாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லது தான், அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் கூப்பிடுறாங்க படங்கள்லாம் பாடுறதுக்கு. இன்னும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது பாடினீங்கன்னாவே அது வந்து மக்கள் மனசில் போய் பெரிய ரீச் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த பாடல்கள் ஹிட் ஆகும், படம் போய் ஹிட் ஆகும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சில நேரத்திலலாம் அந்த பாட்டுலாம் ஏதாவது தொடர்ந்து ஹிட் ஆகும்பொழுது நீங்கள் பாடுற படம் ஹிட் ஆகுதா இல்லை இப்போ ஹிட் ஆகிற படமாக பார்த்து நீங்கள் பாடுறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இயற்கையாக ஏதோ நடக்குது, கடவுள் நமக்கு ஒரு வழி நடத்துகிறாரு, அப்படி தான் நான் பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லலாம். மதுரை குலுங்க, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, ஒத்த சொல்லால், வேணாம் மச்சான் வேணாம், கருப்பு நிறத்தழகி, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், கத்தரி பூழகி, சண்டாலி, கொஞ்சங்கிளி பாட வச்சான், உன்னத்தான் நினைக்கையில், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் தொடர்ந்து, காஞ்சனா சங்கிலி முங்கலி, பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா, இந்த மாதிரி பல பாடல்கள், நீ எனக்கு வேணுமடி தங்கமே தங்கம், கொஞ்சங்கிளி பாட வச்சா, இப்படி வரிசைலாம் நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே வரலாம். அப்படி சொல்லும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு ஹிட்டு பாட்டு இப்படியே கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நடுவில் நம்ம இப்போ இந்த பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுனால அங்கங்கே அப்பப்போ சில லாக்டவுன்லாம் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் சின்னதாக அப்படியே ஒரு நடுவில் அப்படி கேப் இருக்கும். அப்புறம் இப்போ வீரதீர சூரன், ரெபல் சாருடைய ஜிவி சார் அவர் நடித்த படம், அப்புறம் கிங்ஸ்டன் அவர் நடித்த படம், நிறைய படங்கள் இப்போ இருக்கேன். அப்புறம் இப்போ திரும்ப வந்து அவருடைய இசையில் நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே சார். சார் இப்போது பாடகர் வேல்முருகன், பிக் பாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்முருகன், ஸோ எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நிறையா அனுபவங்கள் தானே. நம்ம அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, சின்ன பையன் மாதிரி, விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்போம். நிறையா விஷயங்கள் தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறது, எப்படி வந்து அதை ஒரு மெச்சூரிட்டியாக அணுகிறதுன்னு தெரியாது. இப்போ ஆனால் அந்த பிக் பாஸ் போனதுலேருந்து அதுவும் ஒரு 4 பேரோடு சேர்ந்து பழகும்பொழுது நம்ம வந்து எப்படி இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குரலை வந்து கரெக்டாக அங்கே உயர்த்தி வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் வந்து சரியாக செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும். இனிமேல் வந்து அந்த விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறையா வந்து
இது பத்தாது, இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சார், இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய பாடல்கள் டிவோஷ்னலாக வந்து நிறைய பாடியிருப்பீங்க. ஸோ சினிமா பாடகராக இருந்து நீங்கள் வளம் வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு ஆன்மீக பாடல் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்னு முதலாக வந்த ஒரு அப்ரோச் என்ன சார்? எந்த கடவுளுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பாடினீங்க? அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? அது ஆக்சுவலாக வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியல டக்குன்னு. ஆனால் ஃபஸ்ட் அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அதிசயமாக நடந்தது எனக்கு. நடந்தது எல்லாமே பெரிய பெரிய அதிசயமாக தான் நடந்தது. இப்போ டக்குன்னு பார்த்தாக்க ஒரு இப்போ ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆமாம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிவாலயங்களுக்கு அவங்க தான் ஆதீனம், மடாதிபதி. அது கிட்டத்தட்ட ஒரு 50 சிவாலயங்களாக இருக்கலாம், 100 சிவாலயங்களாக இருக்கலாம். அது மாதிரி தருமபுரம் ஆதீனம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருக்குமே பெரிய பரிச்சயமான இது. மயிலாடுதுறை அந்த இது. இப்போ அங்கே வந்து சுவாமிகள் நிகழ்வு, அதாவது சீர்காழி சட்டநாயர் கோயிலில் கச்சேரி நான் பாட போகிறேன். அப்போ லாக்டவுனு. அந்த லாக்டவுனில் என்ன ஆகிட்டுதுன்னா, போயிட்டோம், செட் பண்ணிட்டோம். இருந்தாலும் காவல்துறை அவங்க வந்து கடைசி நேரத்தில் பர்மிஷன் கொடுக்கல பாட போகிற நேரத்தில். என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து பாட முடியாமல் போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, அந்த விழா ஏற்பாடு செஞ்சவங்க ஆதீனம் உட்காந்துருக்காங்க அவங்க ரூமில், வந்து பார்த்துட்டு அவங்க கையால் ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் போன உடனே ஆதீனம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். உடனே அவர் இன்னைக்கு மௌன விரதம், அவங்க வியாழக்கிழமை, ஒரு சீட்டில் என்னுடைய அம்மா பாட்டு எழுதி இதை பாடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பாடின உடனே அப்படி லைட்டாக கண் கலங்கிட்டார். ஏன்னா அவங்க வந்து ஆதீனம்ங்கிறவங்க வந்து முற்றும் துறந்தவங்க, எதுக்குமே அவங்க வந்து அசரக்கூடாது. ஆனால் தன்னுடைய தாய்க்காக மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகலாம். அவங்க மட்டும் ஏதாவது ஆனால் இவங்க போயிட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி எந்த இதுவுமே அவங்களுக்கு இது இருக்கக்கூடாது. ஒன்லி இறைவன் 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 தான் வாழணும். அவங்க அந்த காவி துணியை கட்டிட்டாங்கனாக்கா. அப்போ வந்து அப்படியே கண் கலங்கு நான் பார்க்குறேன். பாடி முடித்த உடனே இந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்க, அப்புறம் பிரசாதம் கொடுக்குறாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் திருச்சி, ஒரு மதியானம் எனக்கு ஒரு ஃபோன் வருது அங்கே ஆஃபீஸிலேருந்து. இந்த மாதிரி உங்களுடைய பயோடாட்டா ஃபோட்டோ கேட்குறாங்க சுவாமி அப்படின்ட்டு. சரின்ட்டு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்ச உடனே அதாவது இன்றைக்கி அனுப்புகிறேன். அடுத்த நாள் வந்து விருதாச்சலத்தில் வந்து பெரிய கோயிலில் வந்து நான் அங்கே தான் பிறந்தது. நான் பிறந்த ஊர் விருத்தாச்சலம். அங்கே வந்து விருதகிரீஸ்வரர், அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலோட வீசம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 5 தலம், அங்கு 5 விருட்சம், 5 பஞ்சலிங்கம், 5 கோபுரம், 5 நந்தி, 5 விநாயகர், இப்படி எல்லாமே 5 இருக்கும். அதனால் மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் அது. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 3000 ஆண்டுக்கு பழமையான ஒரு கோயில் வச்சுங்களேன். அங்கே கும்பாபிஷேகம். அதாவது எனக்கிட்ட வாங்குகிற ஃபோட்டோ இதெல்லாம் வாங்குகிற அன்னைக்கு அடுத்த நாள் கும்பாபிஷேகம். இவங்க இதெல்லாம் வாங்குகிறாங்க. ஈவினிங் திரும்ப ஃபோன் வருது, நாளைக்கு இவங்க கச்சேரி இங்கே வைக்க சொல்லிட்டாங்க சுவாமி, நீங்கள் கச்சேரிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அதேமாரியே நான் டீமில் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டேன். அதே மாதிரி கச்சேரி நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த யாகசாலை இருக்கும். அந்த யாகசாலையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூட்டம். அப்போ வந்து முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி தான் தகவல் வருது, உங்களுக்கு வந்து சுவாமி வந்து கிராமிய இசை கலாநிதினு பட்டம் கொடுத்து தருமபுரம் ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகராக உங்களை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு. எனக்கு அப்படியே பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அதாவது நம்ம பிறந்த மண்ணில், நம்ம பிறந்த கோயிலில் உள்ளே போய் நின்று சாமி கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற நம்ம காலகட்டத்தில் அதே கோயிலில், அதே ஆலயத்தில், இத்தனாயிரம் மத்தியில் இந்த கோயிலில் நிகழ்ச்சி நடக்கும்பொழுது எவ்வளோ தூரம் நம்ம வந்து கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலேயே நமக்கு இவ்வளோ பெரிய மத்தியில் நமக்கு வந்து தங்க காயின், அதாவது கோல்டு காயின், அதாவது பேர் பதிச்சு கொடுக்குறாங்க. அங்கே வந்து நம்மளுடைய ஐயா ஜெயின் ஜுவல்லரி அவங்க தான் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடையெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் நான் கொடுக்குறாங்க, அந்த பரிசையும் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் வந்து அந்த ஆஸ்தான பாடகராக இப்போ மைக்கில் சொல்கிறாங்க, இதற்கு முன்னாடி யார்
தர்மபுரத்தினுடைய ஆஸ்தான பாடகராக இருந்ததுன்னா ஐயா சீர்காழி ஐயா, ஜேசஸ் சார், சீர்காழி சார், சிவசிதம்பரம், டிஎம்எஸ் ஐயா, இந்த வரிசையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் முதல்ல நாட்டுப்புற இசை பாடகராக இருக்கிற உங்களுக்கு ஆஸ்தான பாடகராக அறிவிக்கிறாங்க. ஆலயத்தினுடைய ஆஸ்தான பாடகராக அப்படிங்கிறது எவ்வளோ கர்நாடிக் கற்றுக்கிட்டவங்க, எவ்வளோ தமிழ் இறைப்பாடல்கள் பாடுறவங்க, தேவார பாடல்கள், திருவாசக பாடல்கள், இந்த மாதிரி எல்லாமே அப்படி பாடக்கூடிய இடத்துல வந்து ஒரு வெறும் நாட்டுப்புற இசை அப்போ தான் நினச்சேன் அவர் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த உணர்வான அந்த பாடல்களை பாடும்பொழுது அவங்க ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தான் ஆரம்பிச்சு. அதாவது அது கொஞ்சம் அது முதல் வந்து ஆரம்பமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டதுன்னா அவருடைய நிறைய குரு பூஜைகளில் ஐயா சார்ந்த ஆலயங்கள், இப்போ வைத்தீஸ்வரன் கோயில், சட்டநாதர் கோயில், அங்கே திருக்கடையூர் கோயில், இது எல்லாமே ஐயாவுடைய அந்த இது அந்த மாதிரி எல்லா சிவாலயங்களுக்கும் இப்போ அங்கே எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் பாட அப்படியே வேல்முருகன் பக்தி பாடகர் அப்படிங்கிறது அப்படியே உருவாகுது. அதுக்கப்புறம் நம்ம வடபழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு பாடுறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் சஷ்டிக்கு தொடர்ந்து இப்போ 3 வருஷமாக அந்த இதோட அதாவது இது நடக்கும் இல்லையா, சூரசம்ஹாரம். அந்த சூரசம்ஹாரம் அதான் 5 நாள் வந்து இவங்க அறநிலைத்துறை கொடுப்பாங்க. 6வது நாள் அறநிலைத்துறையில் நடத்துகிற சூரசம்ஹாரத்தில் வந்து இவங்க தேசமங்கையர்கரசி நடத்துவாங்க. அதில் தேசமங்கையர்கரசி அக்கா வந்து நீயும் பாடு வந்து அப்படின்னு சொல்லி என்னையும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் மத்தியில் பாட வைப்பாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆலயத்துலேயும் போய் பாடும்பொழுது நமக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனா. சத்குரு அவங்க இதில் ஈஷாவில் பாடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே பாடுறதுக்கான அந்த அழைப்பு அமைப்பும் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. இப்போ தொடர்ந்து பக்தி பாடல்களும் பாடிட்டு கண்டிப்பாக. ஸோ இன்னும் உங்களுடைய சேவை வந்து மென்மேலும் தொடரணும். ஸோ அதற்கு முன்னாடி இப்போ முருகருக்கும் சிவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. மதுரை மீனாட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அப்புறம் அவங்க தானே தாய். ஓகே. ஆக்சுவலாக வந்து அந்த அந்த 4 வரியே வந்து தாயையும் ஒரு கள்ளழகரையும் தான் குறிக்கும். அதை கல் மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி, அந்த மதுரை கோபுரம் தெரிய கட்டி அப்படின்னாக்கா எல்லா கோபுரமும் தெரியும். அதில் ஒரு கோபுரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 5 அடி தனியாக எக்ஸ்ட்ரா வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவார் யுகபாரதி அண்ணா அந்த எழுத்தில், மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. அதாவது அழகர் வர்றத பாருங்க. அதாவது மீனாட்சி அம்மனுடைய கோயிலை தெரிய கட்டி, இப்போ அதாவது அழகரையும் அம்மனையும் சேர்த்து அந்த 4 வேலை. இப்போ தான் மதுரை குலுங்க இந்த நையாண்டி பாடல். இந்த பாடல் வந்து நான் பாடும்பொழுது மதுரையை நான் பார்த்ததே இல்லை. இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. மதுரை நான் வந்து அந்த மண்ணை மிதிச்சதே இல்லை, மண்ணை பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கோம். சேர சோழ அதாவது பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தினுடையது, ஆட்சியில் வாழ்ந்தது, கண்ணகியினுடைய சிலைகள் எல்லாம் கேள்விப்பட்டது, படித்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்சங்கம் முத்தமிழ் சங்கம் வளர்த்த இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டைரக்டர் பாரதி ராஜா சார், இப்போ சாலமன் பாப்பையா, இந்த மாதிரி மிக முக்கியமான அங்கே உள்ளவங்க வந்து அந்த மண்ணில் தான் பிறந்தவங்க. காமெடியில் சார் இப்போ வடிவேல் சாராக இருந்தாலும் எல்லாமே யாரை சொன்னாலும் அந்த பகுதியை தான் நம்ம சொல்லுவாங்க எல்லாரையும். அதேமாரி எங்கள் டைரக்டர் மதுரை அப்படிங்கிறது சுப்பிரமணியபுரம் டைரக்டர் சார். அப்போ வந்து இதெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கணும் ஒழிஞ்சு பார்த்ததில்லை மண்ணை. இதெல்லாம் பாடி முடித்து ஆடுகள்லாம் பாடி 3 வருஷம் கழிச்சு, ஆமாம் 2007 பாடினேன், 8, 9, 10 ஆடுகளம் பாடி ஒத்த சொல்லால் வந்த பிறகு மதுரை ரிலேட்டடா. ஆமாம் அது வந்து நம்ம அதாவது அந்த கோழி சண்டை, சேவல் சண்டை வர்ற இந்த இது. அப்படி இருந்தும் கூட அந்த பாட்டு பாடின பிறகு அந்த பாட்டுக்கு மதுரையில் விருது தராங்க. அப்போ இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டில் போய் இறங்கினோடனே அப்படியே அந்த மதுரை மண்ணை தொட்டு கும்பிட்டேன். பா
இதானடா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தது அந்த மதுரையில் அப்போ விருது வாங்கும்போது அப்பயே நான் சொன்னேன் இது வரைக்கும் மதுரை. ஆனால் எல்லாருமே இன்ன வரைக்கும் என்னை மதுரைன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. என்னென்னா அதாவது என்ன சொல்கிறது, அந்த மீனாட்சி தாய் வந்து நம்மளை வந்து பரிபூர்ணமாக வந்து ஒரு எப்படி முருகப்பெருமான் வந்து தாயை இது வளர்க்குறாங்களோ அதுமாரி நம்மளையும் ஒரு பிள்ளையாக வந்து அந்த அம்மாவை வணங்கும் பொழுது மீனாட்சி தாய் நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து ஒவ்வொரு நவராத்திரி அந்த குழுவுக்கும் நம்ம கச்சேரி நடக்கும். அதேமாரி மீனாட்சி அம்மனுடைய தேர் வரும்பொழுது போன ஆண்டுக்கு ஆண்டுன்னு நினைக்கிறேன் தேர்லேயே, ஆமாம் சித்திரை திருவிழா தேர்லேயே மேலே ஏறி நின்று பாடிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பன, பெரிய அதிசயம். ஏன்னா வெறுமனே ஒரு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாடுறோம், நான் ஹிட் ஆகிட்டேன், நான் ஒரு பாட்டு பாடிட்டேன், தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி சில இடங்கள் அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து சில நேரத்தில் எல்லாருக்குமே அமையறது இல்லை. அது வந்து அது இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா பக்தி பாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பாடலாம். இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பாடிடலாம், வேறு எங்கேயாவது பப்ளிக் கச்சேரியில் மேடையில் போய் பாடிடலாம், வேறு எங்கே வேணாலும் பாடலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே பாடுறது, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற தேரில் உட்கார வச்சு பாட வைக்கிறது, கலசம் பக்கத்தில் உட்காந்து பாடுறது, அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக சில நேரத்தில் அமையாது. அது வந்து எனக்கு அது அம்மன் அங்கே உள்ள அம்பாள்கிட்டையும் பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது, அதே மாதிரி தேரில் நின்று பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது இப்போ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் ஆற்றுலேயே பாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதிசயங்கள் நடக்கும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் உண்மையாகவே அவர் இறை அருள் பெற்றவர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கடவுளுடைய அருள் இல்லைனாக்க நமக்கு முதல்ல அந்த அமைப்பே அமையாது. கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ நிறைய பாடகர்கள் வந்து நிறைய இடங்களில், நிறைய கோவில்களில், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா அளவுலேயும் வந்து நிறைய பேர் வந்து பாடிட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த காசி விஸ்வநாதர் கோவில்லையும் வந்து ஒரு சில பேரை மட்டும்தான் பாட வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதற்கு ஏதாவது அது என்னென்னா அதுவும் வந்து இயற்கையாக நமக்கு அமைஞ்சுது. சில கோயில்களில் வந்து அந்த பகுதியில் எப்படின்னாக்க நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சுருவாங்க, இல்லைன்னா நடனம் வச்சுருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். பாட்டு வந்து தமிழில் பாடும்போது அவங்களுக்கு அந்த மொழியில் புரியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து அந்த ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த மொழி தெரியாது பேசுகிறது. இப்போ வந்து நம்ம காசி தமிழ் சங்கத்தினுடைய அந்த விழா நடத்துகிறாங்க இல்லையா, இப்போ விழா நடத்தும் பொழுது அதுக்குன்னு ஒரு மேடை அமைத்து காசி தமிழ் சங்கத்தில் நடக்குது நிகழ்ச்சி. நான் என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தூரம் மட்டுமே நம்ம கோயிலுக்கு போகணும் உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஏற்பாடு பண்ணவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ என்ன ஆகிட்டுதுனாக்கா அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே ஏற்பாடு பண்ணாங்க, நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா, அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஆலயத்தில் அங்கே நிர்வாகத்துக்கு அவங்க பேசுனாங்க. அதுமாரி தமிழ்நாட்டில் அவர் வந்து வளர்ந்து வரும் ஒரு பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர், பக்தி பாடல்களும் பாடுவார், அங்கே திரை இசையிலையும் நிறைய பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போனா வந்து இப்போ அவங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அவர் பாடுவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இயற்கை, சடனாக நடந்தது. அப்போ வந்து அதுக்கு அதே மாதிரி உள்ள இப்போ அதுக்கப்புறம் நான் போனவுடனே அதேமாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 700 800 பேர் 1000 பேர் கிட்டத்தட்ட உட்காந்துருந்தாங்க. அது எங்கே அந்த காசியினுடைய அந்த கங்கை நதி ஓடிக்கிட்டு இருக்கு. கங்கை நதியில் நான் கீழே நிற்கிறேன், அங்கே 1000 பேர் அப்படியே படிக்கட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்போ வந்து அந்த ஆரன் மைக்கி கொடுத்தாங்க. அதில் தான் வந்து சிவனை பற்றி பாடுற அந்த ஆலகால நீண்ட சிவ நீலகண்டனி ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே காலை மலர் கொண்ட எழில் மகாதேவனே அந்த மண்ணூவின்னும் காக்குகின்ற கண்ணுதலானே ஊழி முதல் ஆனவனே ஒன்பவர் கோனே நல் ஏழிசைக்கும் தலைவனான நாத பிரம்மனே கங்கை முடிமேலணிந்த கங்காதரனே கங்கை முடிமேலணிந்த கங்காதரனே எனக்கு கவி மோட்சம் தந்தருள்வாய் ஏகபாதனே அப்படின்னு இந்த சாங்கு. அப்புறம் என்னப்பன் அல்லவா இதெல்லாம் பாடினோடனே அவங்க அவ்வளோ ரசித்தாங்க.
அந்த அழகாக ஹிந்திக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. அந்த ஒரு ரிதம் இது பண்ணி வாசி அந்த தாண்டியா மேலே மாதிரி வச்சுருந்தாங்க 2. அதை வாசித்த உடனே சைடில் 2 பேர் வாட்சி. மொழிகளை தாண்டி இந்த பாடலை எப்படி சார் அவங்க அது மக்கள் இல்லை, உங்களுக்கு எப்பயுமே வந்து லாங்குவேஜ் முக்கியம் இல்லையா, மொழிக்கு இது சவுண்டிங்க்கு. அதனால் இப்போ நம்ம இங்கிலீஷ் சாங்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லையா, அது மொழி புரியலனாலும் ஹிந்தி வந்து எந்த சாங்காக இருந்தாலுமே பெருசாக அது மொழி தெரியாது, இசைக்கு மொழி இல்லைம்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரிதம் போயிட்டு தான். அதே மாதிரி நம்ம பாடும்பொழுது அந்த குரல் எந்த அளவுக்கு அவங்க ரசிப்பாங்களோ ஒழிஞ்சு அதனுடைய உள்ள அர்த்தம் பெருசாக இப்போ மற்ற மொழி பாடகர்கள் வந்து நம்ம பாட்டினுடைய அர்த்தம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க மொழியில் எழுதி வச்சுட்டு பாடுறது இல்லையா, அது தெலுங்கு சிங்கராக இருந்தாலும் சரி, ஹிந்தி சிங்கராக இருந்தாலும் சரி, வேறு மற்ற மொழி சிங்கர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம மொழியில் பாடும்போது அவ்வளோ அழகாக பாடி நமக்கு அந்த பாட்டு ஹிட்டாகி அவங்க விருதெல்லாம் வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து நம்ம என்னன்னாக்கா அதை உள்வாங்கி நம்மளுடைய குரலில் வந்து அதை அழகாக வந்து டெலிவரி பண்ணுறது விதத்தெல்லாம் இருக்குது. ஓகே சார். இப்போ ஈக்குவலாக அந்த நிறையா என்னப்பன் அல்லவா சாங் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், சிவன் டிவோட்டிஸ் இந்த பாட்டை வந்து அடிக்கடி ரிப்பீட் மோடில் கேட்குறதா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நீங்களா அந்த பாட்டு பாடினீங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு கச்சேரி பாட போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நார்மலாகவே கோயில் திருவிழாவுக்காக கச்சேரி புக் பண்ணாலும் சொன்னாலும் முதல்ல ஒரு 10 பேர் சீட்டில் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க, என்னப்போ நல்லவா வேணும், என்னப்போ நல்லவா வேணும்னு. நான் என்னன்னாக்கா முன்னாடியே அதெல்லாம் எங்கள் லிஸ்ட்டில் வந்துடும். பாட ஆரம்பித்தோடனே எல்லாருக்குமே அது ஒரு உணர்வு வந்துடும், தனி ஒரு எனர்ஜி வந்துடும். அதுவும் எல்லாருமே சிவனடியார்கள்லாம் வந்து அந்த உத்திராட்ச மாலையோடு போட்டு வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது அவங்க அதை பாடினா தான் அவங்களுக்கு திருப்தியே. சிவனை நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும். அதோட இல்லாமல் எல்லாருமே அவங்க ஏந்திரிச்சு, எவ்வளோ வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க ஏந்திரிச்சு அதை ஆடி அதை மகிழ்விப்பாங்க. அதனாலேயே வந்து ஒரு தடவை பாடுறத 2 தடவை 3 தடவை அப்படி கச்சேரியில் ஒரு 4 தடவை கூட போட ஆரம்பிச்சிருவோம். சில பேர் அப்போ தான் வருவாங்க, சார் எங்களுக்கு என்ன பண்ண இப்போ தான் பாடி முடிச்சேங்கன்னு. இல்லை சார், நாங்கள் இப்போ தான் வந்தோம், கேட்கல, நீங்கள் இன்னொரு தடவை பாடுங்க சார்பாங்க. அது ஆனால் எத்தனை தடவை பாடினாலும் என்னப்பா நல்லவா அந்த பாட்டு வந்து அது வந்து அருவி மாதிரி எப்போ பாட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் என்னப்பா நல்லவா.